வரவுகளையும் அந்த எனர்ஜி அந்த சக்தியை அந்த பலாமரம் வாங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற அந்த 22 டிகிரியில் இருக்குது. அது என்ன அது யாரோட பாகம் அப்படின்னா அந்த வீட்டோட முதல் ஆண் பலாமரம், பாலுள்ள மரம், ஆணுக்குண்டான பகுதியில் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட மரம் இருக்குன்னா அந்த ஆணோட அவன் பண்ணாத ஒரு எக்ஸசைஸோ ஒரு ஜிம்மு எல்லாமே ஃபுட்டு டயட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் எதுலேயுமே வெயிட்டு குறையில. எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணுறான்? அந்த வடகிழக்கு சரியானாதான் வரவு ஒரு மருமகளை அந்த வீடு உள்ள விடும். இப்போ இது எல்லாவற்றுக்குமே காரணம் அந்த கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50% ஆண்கள் வெளியில் தான் இருப்பாங்க, பெண்கள் தான் அங்கே ஆட்சி. அப்போ அது ஈக்குவல் ஆயிடுது. அங்கே ஆண் வெளியில் அனுப்பிடுது. அப்போ பெண் மட்டும் வாழக்கூடிய இடத்துல வாழ்க்கையில் எதை தொட்டாலுமே தடையாக இருக்குது அப்படின்னா, ஒரு இடத்துக்கு ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 27 மிளகு காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில வாஸ்து குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இருப்பியல் வாஸ்து நிபுணர் சஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம்மா, நற்பவிமா. எப்படி இருக்கீங்க மேடம்? சிறப்பா இருக்குங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். மகிழ்ச்சிமா. மேடம், இன்றைய நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு தொடர்ந்து அவங்க பண்ணக்கூடிய காரியங்கள்ல தடைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு புது வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, இல்ல திருமணம் பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்ல நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு அதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே தொடர்ந்து தடையாயிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த தடைகளை உடைக்கக்கூடிய இருப்பியல் விஷயங்கள் பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. ஏன்னா இருப்பியல் வாஸ்துல நிறைய விஷயங்களை ரொம்ப துல்லியமா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ இந்த தடைகளுக்கும் வாஸ்துக்கும் என்ன தொடர்பு மேடம்? நம்மளோட நேயர்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கலாங்கம்மா. யார் வீட்டுலலாம் தடை, நீங்க எதை எடுத்தாலும் தடையா இருக்கோ, அல்லது ஒரு கல்யாணம் தடையா இருக்கோ, உங்களோட சிந்தனை ரொம்ப குழப்ப நிலையில இருக்கோ, விரக்தி, பயம் எது இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இப்போ நான் பார்க்குறது மிலிட்ரி காம்பஸ் வச்சு உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குன்னு சொல்லி பார்த்து வாஸ்து பார்க்கறது வேற. ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் டைரக்டாக வாஸ்து பார்க்கறது வேற. ஆனால் அதுக்கு முன்னாடி ஈசானியம் வடகிழக்கு அப்படிங்கிற ஒரு பகுதி எதுங்கிறத மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால உங்கள் வீட்டில் வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஈசானிய பாகத்தில் வீட்டுக்கு வெளியிலையோ காம்பவுண்டுக்கு வெளியிலேயே ஏதாவது மரங்கள் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியில் அது ரோடாக இருந்தாலும் சரி, அங்கே மரம் இருக்கான்னு பாருங்கள். அப்போ அது ஒரு பிரச்சனை உங்களுக்கு. அல்லது வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் மரங்கள் இருக்கான்னு பாருங்கள். இதுவும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். சரி, இதெல்லாம் இல்லைங்க, எங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னா அந்த உங்கள் வீட்டோட வடகிழக்கு, வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் 2 இடத்துலையும் மற்ற இடத்த விட மேடாக இருக்கான்னு பாருங்கள். 1 இன்ச்சு மேடு இருந்தால் கூட இந்த தடைக்கு காரணம் அந்த வாஸ்து தான். இதை புரிஞ்சுக்குங்க. சரி, இதுவும் இல்லைங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டோட ஈசானியத்தில் வடகிழக்கில் பூஜை ரூம் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது 3 நிலைகளையும் செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் வாஸ்து பாதிப்பு தான் உங்களுக்கு பலத்தை குறைச்சிட்ருக்கு, உங்கள் விஷயங்களில் சக்ஸஸ் ஆக விடாமல் தடை பண்ணிகிட்ருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்போ என்ன பண்ணணும்? வீட்டை வாஸ்து பார்த்து சரி பண்ணி அடுத்த லெவல், அடுத்த கட்டம் டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கணும். சிந்தித்து செயல்படுங்கள். ஓகே, ஸோ வாஸ்து ரீதியா நமக்கு என்ன மாதிரியான தடைகள் இருக்கு, அதை அப்படி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. இப்போ இந்த தடைகளை நாங்க ஜெயிக்கணும், நாங்க நினைத்த காரியங்கள் எங்களுக்கு உடனே நடக்கணும், இதற்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா எங்களுக்காக சொல்லுங்க. ரொம்ப காலத்து வீடு, கிட்டத்தட்ட அது 75 வருஷத்து வீடு, ரொம்ப பழமையான வீடு. ரொம்ப அந்த இடத்துல அந்த வீட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் பெயரோட புகழோட வாழ்ந்தவங்க இன்றைக்கும் பெருமாளை மட்டும்தான் கையெடுப்பாங்க, வேற எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்டாங்க. சாலக்கிராமம் வச்சு டெய்லி வாத்தியார் டெய்லி அந்த சாலக்கிராமத்துக்கு வீட்டுக்கு பூஜை பண்ணிட்டு போறாரு. அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள பழமையான வீடு, சூப்பராக இருக்குது. வடமேற்கு படிக்கட்டு, வீட்டுக்குள்ள படிக்கட்டு, அதுவே பெரிய மேஜரான தவறாக சொல்லுவோம். ப்ளஸ் வடகிழக்கில் கிழக்கு ஜன்னல், வடக்கு ஜன்னல் இருக்குது வீட்டுக்குள்ள. ஆனால் வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்களோட காம்பஸ் வச்சு பார்க்கும்போது வடகிழக்கு சென்டரில் ஒரு பலாமரம், பலாமரத்தில் அவ்வளோ காய்கள். தவறான வாஸ்து அமைப்பில் இருக்கக்கூடிய
வளரக்கூடிய மரங்கள் அதிக பலனை கொடுக்கும். ஏன்னா அந்த வடகிழக்குன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தையும் வரவுகளையும் அந்த எனர்ஜி அந்த சக்தியை அந்த பலா மரம் வாங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற அந்த 22 டிகிரியில் இருக்குது. அது என்ன அது யாரோட பாகம் அப்படின்னா அந்த வீட்டோட முதல் ஆண் வாரிசு குடும்ப தலைவர் 2 பேருக்கும் பலன் கொடுக்கக்கூடிய 22 டிகிரி. அதில் இருக்கக்கூடிய அந்த பலாமரம் பாலுள்ள மரம் ஆணுக்குண்டான பகுதியில் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட மரம் இருக்குன்னா அந்த ஆணோட வளர்ச்சியே தடைபடணும். இருப்பியல்ல வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற அந்த 22 டிகிரியில் இருக்கிறதுனால அந்த வீட்டோட ஆண்களை பாதிக்குது அப்படின்னு சொல்லி 2 விதத்துலையுமே அதை ரூல் அவுட் பண்ணினேன். அந்த மரத்தை எடுத்தால் தான் அங்கே தீர்வு. அந்த மரத்தை எடுத்தால் நிச்சயமாக பையனுக்கு அடுத்த லெவல் உண்டு. அதில் என்ன குறிப்பான ஒரு வீட்டோட வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் எந்த 22 டிகிரி பாதிக்கப்படுதோ அதுக்கு இப்போ ஆணுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா வடகிழக்கு கிழக்கு பாதிக்கப்படுது ஆணுக்கு ஒபிசிட்டி வெயிட் நிச்சயமாக இருக்கும். 130 கிலோ அந்த பையன். அவன் பண்ணாத ஒரு எக்ஸசைஸோ ஒரு ஜிம்மு எல்லாமே ஃபுட்டு டயட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் எதுலேயுமே வெயிட்டு குறையில. எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணுற அந்த வடகிழக்கு சரியானாதான் வரவு ஒரு மருமகளை அந்த வீடு உள்ள விடும். இப்போ இது எல்லாவற்றுக்குமே காரணம் அந்த பலா மரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய போராட்டம் பண்ணி ஒரு 3 months அவங்கக்கிட்ட டெய்லி பேசி அந்த மரம் டெய்லி கேட்பாங்க, என் பையனுக்கு ஏன் கல்யாணம் ஆகலை, நான் பெருமாள் இவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறேன், இவ்வளோ விஷயங்கள் நான் நிறைய தானம் கொடுக்குறேன். சாரும் அவர் பெரிய அட்வொகேட்டு, அவங்களும் இப்போ ஏஜ் ஆகிடுச்சி, ரொம்ப ஹெல்த் இஷ்யூ நிறையா இருக்குது, ஏன் இப்படி எங்கள் வீட்டில் நடக்குதுன்னா அந்த மேடம் டெய்லி கேள்வி கேட்பாங்க. டெய்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ். நான் டெய்லி திரும்ப இதே மாதிரி திரும்ப இதே பாட்டை பாடுறது. நீங்கள் இந்த மரத்தை எடுத்துருங்க, நீங்கள் இந்த மரத்தை எடுத்துருங்க. இல்லை அவங்க சொல்கிற அடுத்த பதிரி அந்த மரம் ரொம்ப வருஷமாக இருக்குது, நிறையா காய்களோடு இருக்குது, ஒன்றும் பயப்படாதீங்க, 2 மரம் வேறு இடத்துல வச்சிடலாம். அந்த பலாமரம்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வைக்காதீங்க. அது கரெக்டாக எந்த டிகிரியில் உட்காருதுன்னு நீங்கள் பார்த்து வைக்க மாட்டீங்க. இஷ்டத்துக்கு மரம் வைக்கக்கூடாது காம்பவுண்டுக்குள்ளே. சில மரங்கள் இயற்கை நல்ல வளங்களை கொடுத்துருக்கு. பலாமரம் அப்படிங்கிறது அப்போ கேரளாவில் வைக்கலையான்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50% ஆண்கள் வெளியில தான் இருப்பாங்க, பெண்கள் தான் அங்கே ஆட்சி. அப்போ அது ஈக்குவல் ஆயிடுது. அங்கே ஆண் வெளியில் அனுப்பிடுது. அப்போ பெண் மட்டும் வாழக்கூடிய இடத்துல செல்வ வளம் பெருகிடுது. அப்போ இதெல்லாம் புரிய வச்சு மரத்தை எடுத்த பிறகு அதே மாதிரி அது பக்கத்துலேயே ஒரு செம்பருத்தி செடி, அது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஹைட் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷத்து வீடு, அது ரொம்ப வருஷத்து அது பெரிய மரம் மாதிரி ஆயிடுச்சு செம்பருத்தி செடி. அதையும் எடுக்கிறதுக்கு ஒரு போராட்டம். அதுதான் அந்த பெண்ணோட திருமணத்தை தடை பண்ணிட்டு இருக்கு. இதை 2ஐயும் ஒரு வழியாக எடுத்த பிறகு இப்போ அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். இன்னும் அந்த பையனுக்கு என்னென்னா இப்போ அந்த வெயிட்டு அதுக்கு உண்டான டயட்டு எல்லாமே டாக்டர் பார்க்குறது. நான் ஹெல்த்தில் இப்போ ரொம்ப முன்னே கவனிக்கவே மாட்டான். 130 கிலோலாம் குறையிறது சாதாரண விஷயங்கள மனசில் ஒரு விரக்தி பயம் அந்த ஒரு தெளிவில்லாத மனநிலையில் இருந்தால் இப்போ அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கும் நிச்சயமாக திருமணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அதை எடுத்த பிறகு அங்கே நிறைய சேஞ்சஸ். அதே மாதிரி வீட்டுக்கு உள்ளே வரும்போது வயதான அம்மா, அந்த சாரோட அம்மா ரொம்ப வயசு above 90, அந்த அம்மாவை அந்த இடத்துல படுக்க வச்சுருக்காங்க. வடகிழக்கு எப்போவுமே நோயுற்றவர்களை அந்த இடத்துல வயசானவங்க கூட படுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் படுக்கை அறையாக பயன்படுத்தாமல் லோடு ஒரு கட்டில் அதில் ஒரு மெத்தை நிறையா அங்கே அந்த மாதிரி பயன்படுத்தாமல் அது ஒரு புனிதமான இடமா சொல்கிறோம். பஞ்சபூதத்தில் நீர் தத்துவம் அஸ்ட்ராலஜிக்கலாக அது குருவோட இடம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த இடத்த ஃப்ரீயாக விடாமல் அந்த அம்மாவை வயதானவங்க அப்படின்னாலே சனியோட ஆதிக்கம்னு சொல்கிறான். அவங்கள கொண்டாந்து அங்கே படுக்க வச்சுட்டு அதுக்கு ஒரு கேர்டேக்கர் ஒரு லேடியை போட்டு பார்த்துக்கிட்டு அப்போ அங்கே சூழ்நிலை அப்படியே அந்த எனர்ஜி வெளியில் மரத்தெல்லாம் எடுத்து நல்ல எனர்ஜி வந்தாலும் அந்த வீடு அதை ரிசீவ் பண்ணி நல்ல பலனை கொடுக்கணும். மூச்சு விடணும் அந்த வீடு. மூச்சு விடாமல் இது பிரச்சனை. அப்புறம் நாங்கள் இவ்வளோ நாளாக அங்கே தான் வச்சுருந்தோம், நாங்கள் மெய்டெல்லாம் வீட்டுக்குள்ளே விட மாட்டோம், முன்னாடி ரூமோடு இருந்துட்டு போயிரு. வடக்கு பார்த்த வீடு அது. அப்போ இந்த முன்னாடி ரூமோட மெய்டெல்லாம் போகணும். இப்படி நிறைய காரணங்கள் எல்லாத்தையும் ஒரு வழியாக சொல்லி சமாளித்து வெளியில் அந்த அம்மா பாட்டியும் வேறு இடத்துக்கு மாற்றி எல்லாம் சரி பண்ணின பிறகு தான் இப்போ அந்த பாப்பாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை ஆயிடுச்சு. இப்போ இன்னும் எங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணணும், இப்போ வடமேற்கு படிக்கட்டு ரொம்ப தவறாக இருக்குது, ஆனால் அதெல்லாம் உடைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது, அதெல்லாம் விட்டுருங்க. வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் உங்களுக்கு ரூமை செலக்ட் பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் இதில் தூங்குங்க, ஒன்றும் பண்ணாது, பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். அதில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கு
சவுத் வெஸ்ட்ல காம்பவுண்ட் ஃபுல்லா வந்து வெத்தலை கொடி. அது பயங்கரமா அப்படியே அடைஞ்சு இருந்தது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. வெத்தலை செடி வேண்டாம். அந்த இடத்துல வேண்டாம். அதுவும் குறிப்பா. அது வந்து உங்களுக்கு பாதிப்ப குடுத்துட்டுருக்கு. அந்த மாரி சின்ன நான் நேரடியா போகும்போது, இதெல்லாம் பார்க்கிறேன். எந்த செடிகள் எங்க வச்சிருக்காங்க? எங்க குழி பண்ணியிருக்காங்க? எங்க வந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க? வீட்டுக்குள்ள நீங்க சொன்ன மாரி லோ ரூஃப் வச்சிருக்காங்களா? பொருட்கள நெறையா அடைச்சு வச்சிருக்காங்களா? கட்டிலுக்கு அடியில வச்சிருக்காங்களா? எங்கேருந்து எப்படி தண்ணி போகுது? இந்த மாதிரி நெறைய விஷயங்கள டைரக்ட் விசிட்ல பார்க்கும் பொழுது, அது கரெக்ட்டா நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்ப அத வந்து சரி பண்ணும்போது, ஈஸியா ஒரு விஷயத்துல, ஒரு நெகட்டிவான விஷயத்துல இருந்து டக்கு டக்குன்னு வெளியில வந்துர்றாங்க. கூடவே நம்மளோட ஸ்விட்ச் வேர்ட்ஸு, நம்பர்ஸு, வழிபாடுகள் இந்த மாதிரி நெறைய குடுத்துர்றேன். இதுல தடை நெறைய இருக்கு. இந்த மாதிரி வாழ்க்கையில எத தொட்டாலுமே தடையா இருக்கு அப்டின்னா, ஒரு இடத்துக்கு ஒரு முக்கியமான வேலைக்கு போறோம் அப்டின்னா, ஒரு 27 மிளகு எடுத்து கையில வச்சு, ஒரு ஒரு பிரார்த்தனை. நம்ம குலதெய்வத்தையோ, இஷ்ட தெய்வத்தையோ நெனச்சு, நான் இப்ப போகக்கூடிய விஷயம் எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு, வெளியில போயிட்டு தூக்கி போட்டுட்டு போயிடணும். இன்னொரு விஷயம், ஒரே ஒரு அருகம்பில் வேலட்லயோ, பர்ஸ்லயோ நம்ம வந்து எடுத்துட்டு போறதும் நமக்கு வந்து சகல காரிய வெற்றிக்கு இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலா சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி பண்றதும் ஒரு சக்சஸ குடுக்குதுங்கம்மா. இதெல்லாம் ஒரு ப்ராப்பரா பண்ணணும். நம்பி பண்ணணும். நம்பி பண்ணணும். சின்ன விஷயம். இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, டவுட் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே நடக்காது. நம்பி செய்யணும். இப்ப நமக்கு தேவையில்லாம வந்து அத வந்து ஒரு டிப்ஸா நம்ம சொல்ல போறதில்ல. நல்ல விஷயம் நடக்கணும். நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும், சின்ன சின்ன விஷயத்தையும் பல குருமார்கள் சொன்ன ஒரு சின்ன விஷயத்த கூட இன்னைக்கு வரைக்கும் விடாம செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் என்னோட வளர்ச்சி வந்து அபரிவிதமான இன்னைக்கு ஒரு வெற்றிய விஸ்வரூப வெற்றிய குடுத்துருக்கு. அந்த மாரி எல்லாருமே ஒரு 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 அதே மாரி ஒரு இடத்துக்கு தடையாகுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் ரொம்ப முக்கியம். ம். நேரம் இஸ் ஈக்குவல் டூ மணி. ஒரு டைம் ஒரு இடத்துக்கு வரோம்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு அங்க போய் நிக்கணும். டைம் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்து ரொம்ப துல்லியமா நம்ம இருக்கும் பொழுதும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த டைம்ல தான் நம்ம எழுந்திரிக்கணும். இந்த டைம்க்குள்ள இந்த இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற இந்த பிளானிங் எல்லாம் தான் வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியாளர்களுக்கு உள்ள நல்ல குணாதிசயங்கள். அத நம்மளும் கொண்டு வரும்போது சூப்பரா சக்சஸ் ஆகும். இது வந்து இந்த தடைய நீக்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாரி நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு போகும்போது ஒரு சிக்னல் கூட உங்களுக்கு எல்லாமே கிரீன் லைட்டா இருக்கும். ஏன்னா உங்களோட எண்ணம் பாசிட்டிவா மாறும்போது உங்க ஆறாவுல எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி வந்துரும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு பாசிட்டிவ் நோக்கி தான் உங்கள கொண்டு போயிட்டுருக்கு. இதுல இன்னொரு விஷயம் பெண்களுக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, பூஜை பண்ணும்பொழுது ஒரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, சுக்கிரஹோரையில பூஜை பண்ணுங்க நெறைய சொல்றோம். அப்ப என்னன்னா கடகடன்னு குளிச்சுட்டு வந்து ஒரு நைட்டி போட்டுட்டு வந்து அப்படி அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு நீங்க மகாலட்சுமியா மாறுங்க. உங்கள முன்ன உருவகப்படுத்துங்க. நீங்க நல்லா ஒரு பிங்க் உங்க ப்ளவுஸ் கலர்ல பிங்க் சாரி, வெள்ளிக்கிழமைனா இன்னர்ஸ்லேருந்து எல்லாமே பிங்க் கலர்ல பயன்படுத்துங்க. அப்படி நீங்க நல்லா உங்கள நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு, நல்லா மகாலட்சுமி மாரி ரெடி ஆயிட்டு இந்த சுக்கிரஹோர பூஜை பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க அப்படின்னு நெறைய இடங்கள்ல சொல்றேங்க. இப்ப அதுவும் நெறைய என்னோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா, பூக்கடை வச்சிருக்கவங்க கூட வெள்ளிக்கிழமை பிங்க் கலர்ல பார்க்க முடிஞ்சது. அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றியா நான் இந்த இடத்துல நினைக்கிறேன். அதனால வந்து இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ நல்ல கவனமா ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்ல படுது அப்படின்னா, அந்த வீடியோவ 2, 3 முறை பாருங்க. தப்பு கிடையாது. அதுக்குள்ள தான் உங்களுக்கு உங்க பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அந்த வீடியோல இருக்குங்கிறத நம்பிக்கையோட பாருங்க. நிச்சயமா சக்சஸ் ஆயிருவீங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து நினைத்த காரியங்கள் எங்களுக்கு நடக்கணும். எந்த தடையுமே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில நாங்க எந்த முடிவுகள் எடுத்து முன்னோக்கி போணும்னு நினைக்கிறோமோ, அந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு வாஸ்து ரீதியா என்ன மாரியான விஷயங்கள் இருக்கு? அது இல்லாம என்ன மாரியான விஷயங்கள் நம்ம செய்யும்போது தாந்திரீக முறையில நமக்கு இந்த தடைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி மேம். நற்பவி நன்றி.